ஆகம சிறப்புல அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது. எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்து ஆகுமே. அதாவது ஆகமங்களினது பெருமையை சொல்ல வந்த திருமூலர் ஆகமங்களினது எண்ணிக்கைகள் மட்டுமே அதனது பெருமையை எடுத்து உரைக்கக்கூடியன அல்ல. எண்ணிக்கைகளுக்கும் அப்பாற்பட்டு அதனை அறிந்து கொள்வதற்கு உண்டான முயற்சிகள் தான் ஆகமத்தின் பெருமைகளை மேலாக எடுத்து சொல்லுகின்றன விளக்குகிறார். அதனாலதான் ஆகமத்தின் பெருமைகளை வானுலகில் இருக்கக்கூடிய தேவர்கள் கூட இயல்பாக அறிந்து கொண்டு விட முடியாது. எப்படியா? அண்ணல் அருளால். இந்த இடத்துல அண்ணல் என்றால் சிவனை குறிக்கும், மேலானவன். இப்ப நாம நடைமுறை பேச்சுல கூட சொல்றோம் இல்லையா, அண்ணல் காந்தியடிகள்னு. அது போல அண்ணல் என்றால் மேலானவன். ஆகவே அந்த மேலானவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இந்த உயிர்கள் தன்னை அடைய வேண்டும் என்பதற்காக, தன்னில் இருந்து பிரிந்த உயிரானது மீண்டும் தன்னை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த உயிர்கள் கடை தேறுவதற்காக ஆகமங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆகமங்கள் அந்த திவ்யமான ஆகமங்கள், அந்த திவ்யமான ஆகமங்களை விண்ணகத்தில் இருக்கும் அமரர்கள் கூட பொருள் புரிந்து கொள்ளுதல் இயலாது. ஏன்? அதுதான் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்க அரிது. ஏன் அமரர்களுக்கும் விளங்குவதற்கு அரிதுன்னு கேட்டா, அமரர்கள் என்பதினாலேயே இந்த ஆகமங்களினது பொருளை புரிந்து கொண்டு விட முடியாது. அமரர்கள் என்கின்ற உயர் தகுதி ஒன்றினால் மட்டுமே ஆகமத்தினுடைய ஆற்றலை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஏனென்றால் அந்த தேவர்களும் அறிந்து கொள்ள இயலாத அளவுல இந்த ஆகமங்களினது எண்ணிக்கை எண்ணில் 70 கோடி 100,000. எண்ணில் 70 கோடி 100,000. இந்த 70 கோடியோ 100ஓ 1000மோ இவைகள் எல்லாம் எண்ணிக்கையின் உயர்நிலைக்கு சொல்லப்பட்டது. இவைகள் தான் இத்துணை அளவில் தான் இருக்கின்றனவான்னா இல்லை. இவைகளை இந்த உயர் எண்ணிக்கையில் சொல்லுவதின் காரணமே அவ்வளவு எளிதாக நாங்கள் தேவர்கள் என்கின்ற ஒரு தகுதியினால் இந்த ஆகமங்களை அறிந்து கொண்டு விட முடியும் என்ற எண்ணத்தினுக்கு உட்பட முடியாது. ஆகவேதான் எண்ணில், அந்த எண்ணினால்னா 2 பொருள் எடுக்கணும். எல்லோரும் ஒற்றை பொருள் தருகிறார்கள். எண்ணில் அப்படின்னா எண்ணிக்கைக்கு உட்படுத்துவதாக இருந்தால் ஒரு பொருள். மற்றொரு பொருள் எண்ணி பார்த்தால் இந்த ஆகமங்களினது ஆழங்கால் பட்ட நிலை எவ்வாறு இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் ஒன்று அளவினுக்கும் அதிகமாக இருக்கும். அதன் கண் உள்ளதாகிய பொருள்களை எண்ணுவதாக இருந்தால், சிந்திப்பதாக இருந்தால் தேவர்களுக்கும் அது இயலாது. ஆகவே தேவர்களாலும் இந்த ஆகமங்கள் சொல்லிய முழுமையுமான கருத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவர்களால் அவர்களினது எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டு இந்த ஆகமங்களினது செய்திகள் இருக்கும். அதை ஒரு எண்ணிக்கைகளுக்குள் உட்படுத்துவதாக இருந்தால் அது சற்றேறக்குறைய 70 கோடி 100,000 என்கின்ற அளவை தாண்டி நிற்கும். இது உயர் அளவு. நாம பேச்சு வழக்கில் சொல்றோம் இல்லையா, அது எங்களுக்குள்ள ஒரு 1000 இருக்கும். அந்த 1000 என்பது எண்ணி பார்த்து சொல்லப்பட்டது அல்ல. எங்களிடம் நாங்கள் இந்நாள் வரை கொண்ட நட்பினால எங்களுக்கு இடையே பேசப்படுவதற்குரிய செய்திகள் கணக்கில் அடங்காது. அந்த கருத்தை சொல்றதுக்கு எங்களுக்குள்ள 1000 இருக்கும்பா அப்படின்னுவோம். அது போல இந்த ஆகமங்களை எண்ண அளவையான் சொல்லுவதற்கு காரணம் அவ்வாறு எண்ணப்படுதலுக்கு உட்படாத மிக பெரும் அளவைகளுக்கு உட்பட்டது ஆகும். ஆகவே
இது எப்படி படிக்க முடியும்? அதுதான் இத்தகைய எண்ணிக்கையில் உள்ளதை நம்ம வாழ்நாள்ல படிக்க முடியுமானா முடியாது. அப்ப அந்த எண்ணிக்கையை அதிகமாக சொல்லுவது நோக்கம் எண்ணிக்கைக்காக அல்ல, அதன் கண் பொதிந்துள்ள பொருளை அவ்வளவு எளிதாக ஒருவன் தன் வாழ்நாளிலே முயன்று வாழ்நாள் முழுவதுமாக முயன்றாலும் புரிந்து கொள்ள முடியாது. யாரால? தேவர்களாலும் முடியாது. ஏன்னா மானுட வாழ்க்கையை காட்டிலும் தேவ வாழ்க்கை காலத்தால் பெரிது. அப்படி காலத்தால் மிக நீண்ட காலம் வாழக்கூடிய தேவர்கள் கூட இத்துணை ஆகமங்கள் இருக்கின்றன, இவைகளை நாங்கள் எங்கள் ஆயுட்காலத்தினுள்ளாகவே படித்து தெளிந்து விடுவோம் என்று முயன்றால் அவர்களாலும் முடியாது. ஆகவேதான் அது 100,000 70 கோடி 100,000 எண்ணிலும் அதை எண்ணி பார்ப்பதாக இருந்தாலும் அப்படி சிந்திப்பதாக இருந்தாலும் வார்த்தையினுடைய ஓமை ரொம்ப அழகு. எப்படியா? நீர்மேல் எழுத்தது ஆகுமே. நீர்மேல் எழுதப்பட்ட எழுத்து எழுதப்படுகின்ற வரைக்கும் அது எழுத்து போல தெரியும், உடனே மறையும். ஓடக்கூடிய தண்ணியில எழுதினாக்க அந்த எழுத்து கையினுடைய அல்லது விரலினுடைய செயல் ஆக இருக்குமே ஒழிய எந்த ஒரு எழுத்தும் அந்த நீர்ல பதியாது. அதுபோல ஆகமங்கள் எல்லாம் நாம் கற்க புகுந்தால் நமக்கு புரிவது போல் இருக்கும், புரியாதது. ஆகவே நீர்மேல் எழுதப்பட்ட எழுத்து எவ்வாறு நிலையில்லாமல் உடனுக்குடனாக மறையுமோ அதுபோல் ஆகமத்தை யாரேனும் ஒருவர் தானாக மனமு வந்து கற்று தெளியலாம் என்று அதனை கற்க தொடங்கினால் அவர்களால் தங்கள் வாழ்நாளிலே அதை முழுமையுமாக கற்க இயலாது. முழுமையுமாக கற்க இயலாது என்பது ஒரு பகுதி. மற்றொரு பகுதி, அதன் கண் உள்ள அதன் கண் பொதிந்துள்ள உண்மையான அர்த்தத்தை, உண்மையான பொருட்தன்மையை அவர்கள் வாழ்நாளிலே புரிந்து கொள்ள முடியாது. இதை ஏன் சொல்லுகிறார்னா, ஆகமம் என்பது ஆண்டவனால் தரப்பட்டது என்றாலும் அதை மற்றவர்கள் கற்க வேண்டும் என்றால் இறையருள் பெற்று இறைவனால் அருள பெற்ற இந்த ஆகமங்களை இறைவனே முன்னின்று யாருக்கு சொன்னானோ அவர்கள் வழி வந்த குருமார்களின் வாயிலாகத்தான் இந்த ஆகமங்களை கற்று உணர முடியும். ஆகவே ஆகமங்கள் நூலாக எழுதப்பட்டு இருக்கின்றது. நூலில் உள்ள எழுத்துகள் எல்லாம் நமக்கு தெரியும் என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு ஆகம நூல்களை நாம கற்க துவங்கினோம் என்றால் அதன் கண் உள்ள பொருளானது நம் எண்ணங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு இருக்கும். புரிவது போலே நீரின் மேல் விரலை பாவி எழுதுவது போலே அது எழுத்தாக அமையாமல் செயலாக இல்லாமல் பயன் அற்ற நிலையில் இருப்பது போல ஆகமங்களை நான் ஒருவனே கற்று தெளிவேன் முயன்றால் அது நீர்மேல் எழுத்தாக போகும். ஆகவே இதனை கற்பதற்கு, இதன் கண் உள்ள பொருளை அறிந்து கொள்வதற்கு ஏது வழி என்பதை அடுத்த பாடல்ல விளக்க வருகிறார் திருமூலர்.